இனி விரிவான செய்திகள். இவ்வருடத்திற்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை 4048 பரீட்சை நிலையங்களில் இன்று காலை 8:30க்கு ஆரம்பமாகின்றது. இம்முறை பரீட்சைக்கு 5,42,260 பரீட்சார்த்திகள் தோற்ற உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WNMNG புஷ்பகுமார குறிப்பிட்டார். எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பரீட்சை நடவடிக்கைகளின் இணைப்பு செயற்பாடுகள் 537 நிலையங்களின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பரீட்சார்த்திகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். காலை 8 மணியாகும் போது பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகமளிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் 34,000 பேர் பரீட்சை நிலையங்களின் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்குள் பிரவேசிக்கும் போது பரீட்சைக்கான அனுமதி பத்திரம் மற்றும் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களை கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் கூறினார். தேசிய அடையாள அட்டை, சாரதி அனுமதி பத்திரம், தபால் அடையாள அட்டை அல்லது பாடசாலை பரீட்சார்த்திகள் எனின் அதிபரினால் உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்களும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் எனின் கிராம சேவை உத்தியோகத்தரினால் உறுதிப்படுத்தப்பட்டு பிரதேச செயலாளர் கையொப்பமிட்ட 2 புகைப்படங்களின் ஊடாக தமது அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும். அத்துடன் பரீட்சார்த்திகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு 24 மணித்தியால விசேட புறக்கணிப்பு பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். முறைப்பாடுகள் எதுவும் காணப்படும் இடத்து 0112784537 மற்றும் 0111388350 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் 0112784422 என்ற தொலைநகல் இலக்கத்தினூடாகவும் பரீட்சை தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என ஆணையாளர் கூறினார். பரீட்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பாடசாலை வளாகங்களுக்குள் பிரவேசிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNG புஷ்பகுமார மேலும் குறிப்பிட்டார்.